ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். டெய்லி ரொட்டீன் போல் ஃபஸ்ட்டு வந்தோடனே தண்ணி குடிச்சிட்டு ஆரோ ஆன் பண்ணிடுவேன். இந்த வாட்டி வீக்லி ஒன்ஸ் வந்து இங்கே கார்ப்பரேஷன் வாட்டர் வரும். இந்த வாட்டி வந்து ரொம்ப டர்ட்டியாக இருக்க மாதிரி இருக்குது, மஞ்சளாக இருக்குது. அதனால் எனக்கு பிடிக்கல சமைக்கிறதுக்கு. நான் சமைக்கிறதுக்கு வந்து ஆரோ வாட்டர் யூஸ் பண்ண மாட்டேன். கார்ப்பரேஷன் வாட்டர் யூஸ் பண்ணிட்டு குடிக்கிறதுக்கு மட்டும் ஆரோ வாட்டர் யூஸ் பண்ணிப்போம். இந்த வாட்டி கண்டிப்பாக ஆரோ வாட்டர் தான் யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் அதிகமாக போகுது நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாகவும் எழுந்துட்டேன். நைட்டு ரொம்ப ஸ்வெட் ஆகிட்டு கோல்டு பிடிச்சிடுது. அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்து வந்தேன். சிம்பிளாகவே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் வந்துட்டு இன்றைக்கி அவர் வந்து கொஞ்சம் அவுட் சைட் போகிறாரு. அதனால் அவருக்கு லஞ்ச் வேணான்னு சொல்லிட்டாரு. என் தம்பிக்கும் ஸ்கூலில் கொடுத்துருவாங்க. அதனால் மார்னிங் டிஃபனுக்கும் எனக்கு லஞ்சுக்கு மட்டும் சிம்பிளாக செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு மேங்கோ ரைஸ் செஞ்சுட்டேன். டிஃபன் பண்ணலை. ஃப்ரூட்ஸு மேங்கோ ரைஸே வந்து மார்னிங்கும் ஆஃப்டர்நூன் எனக்கும் அப்படியே சொல்லிட்டு வச்சுக்கிட்டேன். தம்பியும் சாப்பிட்டுக்குவான். அதனால் ஓகேன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு டீ போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அரிசிக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒலை வச்சுட்டேன். அதுபோல் சமையலுக்கு சாப்பாடு ஆகிட்டே இருக்கணும். அதுக்குள்ளே நம்ம மாங்காய் திருவுறது, அதுக்கப்புறம் ஃப்ரூட் கட் பண்ணுறதெல்லாம் கட் பண்ணிட்டு இருக்கலான்னு சொல்லிட்டேன். ஒரு 3 ஃப்ரூட் 4 ஃப்ரூட்டாக நான் எடுக்கணும்னு சொல்லிவிட்டு இப்போ கொஞ்சம் நாளாக பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய், மாம்பழம், பொமக்ரேனட் எடுத்துக்கிட்டோம். வெள்ளரிக்காய் ஃப்ரூட்டான்னு கேட்காதீங்க, கொஞ்சம் அது போல் சேலட் போல் எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அதில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் லைட்டாக தூவிட்டு கலந்து வச்சுருவேன். எல்லாருமே சாப்பிட்டுக்குவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒலை கொதிச்சுன்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றி அரிசி போட்டுட்டேன். ஸ்டார்டிங்லலாம் பார்த்திங்கன்னா நான் மேரேஜ் ஆன புதுசில் அவ்வளோவா சமைக்க தெரியாது. கொஞ்சம் பயந்தாங்க. நாங்களும் கொஞ்சம் அவுட் சைடு இருந்ததுனால நாங்கள் 2 பேரும் தான் இருந்தோம். கையில் என்ன ஊற்றிக்கு போகிறான்னு சொல்லிட்டு குக்கர் ரைஸ் வச்சுங்க, இது போல் வைக்காதீங்க அப்படி சொன்னாங்க. அம்மா வீட்டில் எப்பயுமே நம்ம வந்து இது போல் வடித்து சாப்பிட்டுட்டு அங்கே குக்கர் ரைஸ் சாப்பிட்டு ரொம்ப பிடிக்கல. கொஞ்சம் ஸ்டார்டிங்கான மேரேஜ்னு சொல்லிட்டு சரி நானும் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு செட் ஆகல. அதுக்கப்புறம் இதுக்கே நான் மாற்றிக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி செய்வீங்க? குக்கர் ரைஸ் பண்ணுவீங்களா, இது போல் பண்ணுவீங்களான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாப்பாடும் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு மாங்காய் திருவ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது வடிக்கிறதுக்குள்ளே மாங்காய் திருவிடலான்னு சொல்லிவிட்டு மாங்காய் நம்ம திருவும்ல கிரேட் பண்ணுவோம்ல அது போல் திருவிட்டு முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போ கொஞ்சம் நல்லா தைராய்டு இருக்குது எனக்கு. கொஞ்சம் வெயிட் லாஸும் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இது போல் ஏதாவது ஒரு ட்ரிங்க்ஸ் போல் குடிக்கிறோம் நல்லா சூடு பண்ணி. இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா தண்ணி வச்சுட்டு செம்பருத்தி பூவோடைய இதழ் இருக்குல்ல, அந்த இதழ், கொஞ்சமாக பட்டை, மஞ்சள் பொடி, சீரகம், கொஞ்சம் உப்பு, நெல்லிக்காய், இஞ்சி அதெல்லாம் போட்டு நல்லா ஒரு சிம்லே வச்சு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் சூடாக குடித்தா தான் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆறிடுச்சுனா நல்லா இருக்காது. சப்போஸ் நம்ம செஞ்சு வச்சிட்டோம் குடிக்க லேட் ஆகுதுன்னா அப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு நம்ம குடிச்சோன்னா நல்லா இருக்குது. என்னோடய ஹஸ்பண்டுக்குமே நான் இப்போ அவருக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவருக்குமே கொடுத்துட்ருக்கேன். அவருமே குடிக்கிறார் இப்போ. சரி, மேங்கோ ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கடாய் வச்சுட்டு எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் முந்திரி, தேவையான காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய். இதுக்கு காரம் வந்து பச்சை மிளகாய் மட்டும்தான். நான் குழந்தை சாப்பிட்றான்னு சொல்லிட்டு மீடியமான பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் காரம் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டு எல்லாத்தையும் தாளிச்சிட்டு நம்ம துருவின மாங்காய், மஞ்சள், உப்பு போட்டு நல்லா கலந்துடணும். கலந்துட்டு கொஞ்சம் மாங்காய் நம்மளுக்கு தெரியும்ல, ரொம்ப இது பண்ணிட்டிங்கன்னா மாங்காய் ஒரு மாதிரி ஆகிடும். ஒரு 2-3 கலந்துட்டு கொஞ்சம் சிம்லே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு போட்டு கலரிட்டிங்கன்னா சூப்பரான மாங்காய் சாதம் ரெடி. இது எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்குன்றதுனால நான் மாங்காய் சீசனில் இப்போ தான் செய்ய முடியும்னு சொல்லிட்டு நான் செய்ய ஆரம்பிச்சிடுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வீடெலாம் தம்பியை ஸ்கூலில் விட்டுட்டு வீடெலாம் க்ளீன் பண்ணிட்டு படைக்கலாம் அப்படி சொல்லிட்டு இருந்தேன். பூஜை பண்ணலான்னு என்னென்னு தெரில, கொஞ்சம் ஒரு 2 நாளாகவே சாமிக்கு லீவ் விட்டுட்டேன். அது போல் லீவே விட மாட்டேன். ஆனால் ஏன் அது போல் பண்ணேன் அப்படின்னு எனக்கே தெரியல. நானே கொஞ்சம் டயர்டாக இருந்தேன்னா என்னென்னு எனக்கு புரியல. ஆனால் பீரியட்ஸ் மட்டும்தான் இருப்பேன். எப்பயுமே டெய்லியுமே சாமி கும்பிட்டுருவேன். இந்த வாட்டி என்னென்னு தெரியல, ஒரு மாதிரி இருந்தது. சரி, இந்த வாட்டி கண்டிப்பாக இன்றைக்கி கும்பிட்டுணும், காலையிலே பண்ணிடணும்னு சொல்லிவிட்டு காலையில் அதுக்கான ஏற்பாடையும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லைட்டாக மாங்காய் வந்து கொஞ்சம் ரொம்ப பழமாவில் லைட்டாக அந்த ரொம்ப காய்வாடாக இருக்கும்ல, அதுலேருந்து லைட்டாக மாறிடுச்சு. இந்த போல் சாப்பிட்டோன்னா இன்னும் டேஸ்ட்டு உங்களுக்கு நல்லாயிருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்கள் மாங்காய் சாதம். நெக்ஸ்ட் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னோடய சாமி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருப்பார். அதுக்கு பூஜை சாமானுமே நான் ரொம்ப சிம்பிளாக தான் வச்சுருப்பேன்.
ஒரு ஊர் நாங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் அவருக்கு பண்ணிகிட்ருப்பாங்க. அதனால் ஒரு வீட்டில் ஷெல்ஃப் இருக்குது, ஒரு வீட்டில் ஷெல்ஃப் இருக்க மாட்டேங்குது. நமக்கு ஏற்ற போல் நம்ம சிம்பிளாக வச்சுட்டா எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் நான் டெய்லி வாஷ் பண்ணி விளக்கேற்றுவேன்றதுனால ரொம்ப அதிகமாக இருந்தால் நம்மளும் வாஷ் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுவோம் அப்படின்ட்டு நான் சிம்பிளாகவே வச்சுருப்பேன். இது போல் நீங்கள் இருப்பீங்களான்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நான் காமாட்சி அம்மன் விளக்கு வந்து ஏற்ற மாட்டேன். எங்கள் மாமியார் வீட்டு சைடில் வந்து பழக்கம் இல்லை அப்படி சொல்லுவாங்க. குத்து விளக்கு போல் வச்சுப்போம், இல்லை 2 சைட்லையுமே அகல் விளக்கு போல் வச்சுப்போம். குத்து விளக்கு வச்சிங்கன்னா ஒரு திரி போல் ஏற்ற மாட்டோம், 2 திரி போட்டு தான் ஏற்றுவோம். அப்படி இல்லைனா எல்லா திரியுமே என்ன எத்தனை இருக்கோ எல்லாமே ஏற்றுற போல் இருக்கணும். சின்ன விளக்கு தானே, அதனால் 2 திரி போட்டு ஏற்றுவோம். அகல் விளக்கு இல்லை குத்து விளக்கு வைக்காமல் அகல் விளக்கு வைங்கன்னா 2 சைட்லையும் வச்சுட்டு ஒரு திரி போட்டு ஏற்றுவோம். நெக்ஸ்ட்டு நான் சாமிக்கு வந்து எப்பயுமே ஏதாவது ஒரு சாப்பாடுன்னு என்ன ஒன்று வச்சுருவேன். அப்படி எதுவும் இல்லை, பழம் இல்லை, ஃப்ரூட்ஸ் இல்லை, எதுவுமே இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு முந்திரி, வாழைப்பழம், கொஞ்சம் சர்க்கரை, ஏதாவது ஒன்று நம்மளுக்கு சாமிக்கு வச்சுட்டா எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய லைஃப் போயிட்டுருக்கு. உங்கள் வீட்டில் எப்படின்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.